மச்சா ஸ்பைடி எப்படி ஆடுறாங்க பாரு டான்ஸ் ஒரு நிமிஷம். எனக்கு ஈஸ்வர் நிறைய காலேஜ்ல ஆகா பயங்கர அது நானே பார்த்தேன், அவர் நல்லா தான் ஆடினாரு. நீங்க பாத்தியா? என் கருத்து என்னன்னா, இப்போ வந்து இப்போ ரன்னிங் நல்லா ரன்னிங் ரேஸ் பண்ணனா நல்லா ரன்னிங் ஓட்டுறவனா செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து ஃபுட்பால் விளாட்னா யார் நிறைய கோல் அடிக்கிறா, யார் நிறைய அசிஸ்ட் பண்றா, யார் நிறைய பிளே மேக்கிங் பண்றா, அவங்கள செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து வேற என்ன இருக்கு ஸ்போர்ட்ஸ், பாடி பில்டிங் போனாலும் யாருக்கு பிசிக் நல்லா இருக்கு, அதுலயே கேட்டகரிஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். இதுல வந்து டான்ஸ் ஆடுறவன தானே இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் செலக்ட் பண்ணாலும் ஓகே. இப்போ அந்த கேர்ள்ஸ்லயே ஒரு சில ப்ரொஃபஷனல் டான்சரா இருப்பாங்க, ஒரு சில பேர் ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடினவங்க அங்க இருக்காங்க. இங்க வந்து அந்த ஈஸ்வர்லாம் நான் காலேஜ்ல நிறைய காலேஜ்ல பாத்துக்கிறேன். ஈஸ்வரன் பிரைஸ் அடிக்காம போகவே மாட்டாரு. அவர் ஈஸ்வரம் அவர் வந்து சந்தீப் தேவகின்னு அவர் ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிற பயங்கரமா ஆடுவாரு. அவங்க ரெண்டு பேரும் நான் பார்ப்பேன். அந்த டான்ஸ் ஷோ நானும் பார்த்தேன். அதை வந்துட்டு விஜய் டிவில பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க மோஸ்ட் ஆஃப் அங்க இருந்த நிறைய பேரோட அவங்க பெட்டரா இருந்தாங்க. எல்லாரும் விடன்னு சொல்ல அவங்களும் நல்லா தான் இருந்தாங்க. அவங்களும் நல்லா இருந்தாங்க சொல்ல. ஈஸ்வரம் சந்தீப்பும் ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தாங்க. ஈஸ்வர் வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருந்தாரு. அது ஏன் அவங்களை செலக்ட் பண்ணல? இப்போ அவங்க ஜட்ஜஸ் செலக்ட் பண்றாங்களோ அதுல ஒரு நியாயம் இருக்கு. யாரு இவங்க இந்த கேர்ள்ஸ் யாரும் செலக்ட் பண்ணல? இந்த கான்செப்டே ஃபர்ஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கு. ஓகேவா? அழகா செலக்ட் பண்றாங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே உன்னோட இப்போ வந்து கடவுள் ஏன் அப்படி குத்துக்கிறாருன்னா ஒரு அமைப்பு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு இதுல யூனிக்கா ஸ்பெஷலா பெஸ்டா இருப்போம். அதுக்குதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு திறமை இருக்கு. இப்ப நீ நல்லா படிப்ப ஸ்கூல்ல, நான் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்மெண்டா இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு இது. அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுற இடத்துல வந்து நான் வந்து ஃபேரா இருக்கிறவனாவது செலக்ட் பண்ணுவேன், நல்லா ஆடுறவனை விட்டுனா இது என்ன நியாயம்? யாரும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட செலக்ட் பண்ணல. அந்த கேர்ள்ஸ் அந்த கேர்ள்ஸே தப்பு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ஷோ வந்தது, அதுக்கு முன்ன ஒரு ஷோ வந்தது, கிங்ஸ் ஆஃப் டான்ஸ்ன்ற ஓஜி ஷோ. அந்த ஷோ பாத்தீங்கன்னா 5 ஜட்ஜஸ் உட்காந்துட்டு 5 ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பியூர் டேலண்ட் மேல செலக்ட் பண்ணுவாங்க. இந்த அழகு, இவன் கருப்பு, வெள்ளை, குண்டு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கிறதுல ஓஜி ஷோ. அதான் பெஸ்ட் ஷோ. என்ன பொறுத்தவரைக்கும் டான்ஸ்ல இந்த விஜய் டிவில பார்த்தா அதான் பெஸ்ட் ஷோ. இப்ப நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல இருந்து காப்பி அடிச்சிருக்கீங்க. இந்த எமோஷனை சேர்க்கலாம் உள்ள, இந்த லவ் சேர்க்கலாம் உள்ள. அப்ப நல்லா பார்ப்பாங்க, ரொமான்ஸா இருக்கும், எப்ப ஃபேமிலியை கவர் பண்ணுவாங்க. அது நினைக்கிறீங்க? சத்தியமா அது ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் மாதிரி நீங்க தயவு செஞ்சு செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து சேனல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நல்லா டெவலப் ஆகும், டிஆர்பி நல்லா கிடைக்கும். அது விட்டு நீங்க இதே மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா கடைசியில சன் டிவி மாதிரி அவங்களுக்கும் வந்துடும். பார்த்து எந்த கிரைட்டீரியால இந்த கேர்ள்ஸ் அவங்கள செலக்ட் பண்றாங்களே தெரியல. நல்லா ஆடுறவனை விட்டு நான் வந்து அவங்க செலக்ட் பண்ணவங்க நல்லா ஆடலன்னு சத்தியமா சொல்லல. மத்த இவங்க வந்து அவங்க ரெண்டு பேரோட மத்த கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 10% அதிகமா இருக்கு. நல்லா ஆடினாங்க, ரெண்டு பேரும் சூப்பராவே ஆடினாங்க. ஒரு சில பேரை தவிர யாருன்னு நான் சொல்ல விரும்பலாது. நீங்க அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணாங்க, கேர்ள்ஸை செலக்ட் பண்ணலாம், இவங்கள பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ஏன், என்ன கிரைட்டீரியா, எப்படி செலக்ட் பண்றாங்க ஒன்னும் புரியல. அடுத்த ஜெனரேஷன் டான்ஸ் ஆடுற வரவங்களுக்கு என்ன தோணும்னா, அழகா இருந்தாதான் நம்மளுக்கு அந்த இது வரும். இப்போ ஒருத்தர் சின்ன பையன் டான்ஸ் ரொம்ப பிடிச்சி வரான்னு வைங்க, அதான் நான் சொன்ன மாதிரிதான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இதுல ஸ்பெஷலா இருப்பாங்க, ஒருத்தர் சுமாரா இருப்பாங்க, ஒருத்தர் அழகா இருப்பாங்க. அது வந்து அவங்க வந்து அழகு இல்லைன்னு கிடையாது, அழகுன்னா மூஞ்சில கிடையாது. அவங்க திறமை இல்லை, அவங்களால என்ன பண்ண முடியும், அதுல எவ்வளவு டெடிகேட்டடா அந்த விஷயத்துல இருக்காங்க, அதுதான் வந்து உண்மையான அழகு. அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி கேவலமான கான்செப்ட் வச்சுட்டு அவங்க எவ்வளவு ட்ரீம்ஸோட வந்திருப்பாங்க அந்த ஸ்டேஜுக்கு. நீங்க வந்து அவங்க வீட்டுல அவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு பொண்ணோட கையிலயோ வாயிலயோ தான் அவனோட லைஃப் தலையெழுத்து இருக்கா.
இது எந்த விதத்துல நியாயம்? இதான் கேள்வி. இந்த அடுத்த வர ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு டான்ஸ் ட்ரீம் வந்தா அவன் அவனுக்கு வந்து அப்பியரன்ஸ் நல்லா இருப்பானோ மாட்டானோ, ஓகேவா, அவனுக்கு வந்து ஒரு இதுவே தோணிடும். ஓகே டேலண்ட் இருந்தோம் நம்ம வந்து அவ்வளவு ஆள் இல்ல போல. இப்ப நானே ஒரு சின்ன பையனா இருந்து வந்தேன்னா எனக்கு அப்படிதான் தோணும். டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னா நான் அவ்வளவா இருக்க மாட்டேன். ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் எல்லாரும் ஒரு ஒரு விதத்துல தனித்தனியான அழகு. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். டான்ஸ்னா திறமையை பார்த்து செலக்ட் பண்ண, அழகை பார்த்து செலக்ட் பண்ணாதீங்க. மொத்தம் அதுதான் கருத்து. இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. அப்படியே ஒரு ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு போங்க. லைக் மச்சி. போராடுங்க உங்க லைஃப்காக. டிங்.